நான் ஜெயிச்சு காட்டுறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெட் கலர் சுடிதார்ல எல்லோ கலர் ஷால் போட்டுட்டு ஒரு பொண்ணை நீ பாப்ப. அந்த பொண்ணு தான் உன் லைஃபையே மாத்த போறா. மச்சான், டேய் மச்சான். வாடா, வா மச்சான், உள்ள வா. என்னடா ஜன்னல் வழியா எதுவும் குதிக்க போறியா என்ன? அங்கேயே நின்னுட்டு இருக்க ரொம்ப நேரமா? இல்ல மச்சான், நேத்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ரெட் கலர் சுடிதார் போட்டு எல்லோ கலர் ஷால்லாம் போட்டு ஒரு பொண்ணு வருவா. அவதான் உன் லைஃபையே மாத்த போறான்லாம் வந்து யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. டேய் என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. டேய் நேத்து ரொம்ப அசதியில நல்லா தூங்கிட்டேன்டா. அப்ப எனக்கு ஒரு கனவு வந்துச்சா இல்ல பிரம்மையா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா யாரோ வந்து என்கிட்ட பேசினாங்க, அது மட்டும் புரியுது. அதுல நீ ரொம்ப திமிரா இருக்க, நீ திருந்தி வாழு, ஆனா உனக்காக ஒரு வரம் தரேன். இப்ப உனக்காக ஒரு பொண்ணை படைக்க போறேன். அந்த பொண்ணு ரெட் கலர் சுடிதார் போட்டு எல்லோ கலர் ஷால்லாம் போட்டு வருவா. அவதான் உன் லைஃபையே மாத்த போறான்லாம் யாரோ பேசிட்டு இருந்தாங்கடா என்கிட்ட. ஏண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏண்டா இப்படி புழுகுற? இது நம்புற மாதிரி இல்லையா? டேய் எந்திரிச்சதுல இருந்து இதை பத்தி மட்டும் தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, யாரும் வந்து பேசினாங்க. நான் கூட கேட்டேன்டா அந்த பொண்ணு பேர் என்னன்னு. அதுக்கு கூட மக்களுக்கு இந்த டாஸ்க கொடுக்குறேன், அவங்க பேர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் க்ளூ கொடுத்துட்டு இருந்தாங்கடா. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் சாட்டர்டே நம்ம வீடியோல ஒரு நேம் டாஸ்க் விளாண்டோம் இல்லையா? ஸோ ஆதித்யாவுக்கு வரப்போற பேரோட நேம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதுல க்ளூவும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த க்ளூ பத்தலன்னு போஸ்ட்லயும் வந்து க்ளூ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நான் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் ஒரே ஒருத்தர் ஃபைனலி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க யாருன்னு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் இப்போ ஆட் பண்றேன் பாருங்க. எஸ், ஃபைனலி நேம் வந்து மில்லர் நிலா. ஆக்சுவலா மில்லர் அப்படின்றது ஷைனிங், பிரைட்னஸ், சக்சஸ்ஃபுல் இப்படின்ற மீனிங் இருக்கு. ஸோ நிலான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மில்லர் நிலா தான் வந்து பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொன்னது அவங்க நேம் எனக்கு தெரியல, பட் ஐடி நேம் வந்து இனம்னு இருக்கு. ஆக்சுவலி அவங்க ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, ஐ எம் ஃபேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாய் டியர், நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எப்படி இந்த நேமை கெஸ் பண்ணீங்க அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ங்க. இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது கரெக்டான நேமோட. செல்வராணி டியர் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஹாய் டியர், நீங்களும் எப்படி இந்த நேமை கெஸ் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இந்த டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. நிறைய டிஃப்ரெண்டான நேம்ஸும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சில நேம்ஸ்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அதுலேயும் சித்ரா டியர் வந்து என்ன மின்னும் நட்சத்திரம் மின்மினி தேவிலாம் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு செம்ம சிரிப்பு, செம்மையாக இருந்தது அந்த நேம்ஸ்லாம். நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தடுத்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நேம்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் நோட்லாம் பண்ணி வச்சிருக்கேன். யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம இந்த நேம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, சரி விடு, இன்னமும் சொல்ற. இன்னைக்குள்ள ரெட் கலர் சுடிதார் போட்டு எல்லோ கலர் ஷால்ல ஏதாவது ஒரு பொண்ணு பாப்போமான்னு பாப்போம். சரி, நான் ஒரு பிளான்லாம் சொன்னனே, அது என்னாச்சு? யார்கிட்டயும் அதை பத்தி பேசுனியா? எது மச்சான்? அந்த ராஜா மேட்டர் தானே? பேசியிருக்க மச்சான். ஒரு லாரி டிரைவர் கிட்ட கேட்டேன், அவனும் ஓகேன்னு சொல்லியிருக்கான். பட் என்ன, காசு தான் அதிகமா கேக்குறான். டேய், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காசு எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ராஜா உயிரோட இருக்க கூடாதுடா. அந்த நியூஸை கேட்டு ரோஜா அழுவுறத என் கண்ணால நான் பார்த்து ரசிக்கணும். அவ லைஃப் லாங் அந்த நியூஸை யோசிச்சு அழுதுட்டே இருக்கணும்டா. மச்சான், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ என்ன நினைச்சியோ அதுதான் நடக்க போகுது. டேய், அப்புறம் என்னதான் மாட்டிக்கிட்டாலும் நம்ம பேரெல்லாம் வெளியே சொல்ல மாட்டான்ல. ஏன்னா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. அவரோட பதவிக்கு அசிங்கமான மாதிரி நினைப்பாரு. அதுக்குதான் கேட்டுக்கிறேன். இல்லடா, அதெல்லாம் முன்கூட்டியே பேசிட்டேன். என்ன ஆனாலும் உங்க பேரை வெளியே சொல்ல மாட்டேன்னு கன்ஃபார்மா சொல்லியிருக்கான். அப்ப சரி, சீக்கிரமாவே முடிச்சுட்ரு. டிலே பண்ண எனக்கு தான் கடுப்பாகுது. டேய், இன்னைக்கே முடிக்க சொல்லி பேசிட்டு வந்திருக்கேன் மச்சான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும் பாரு. என்ன, இந்த ராஜா பையன் தான் வெளியே வரணும். அவன் வந்தாதான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். அவனை எப்படி வெளியே வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க எப்போதுமே அலர்ட்டா ரெடியா இருங்க. அவன் வீட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல நின்று அவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவன் எப்ப வெளியே வரானோ அப்ப அடிச்சு தூக்கிருங்க. சரி மச்சான். சரி மச்சான், இங்க என்னடா நின்னுட்டு இருக்க? இல்ல, அந்த ரெட் கலர் சுடிதார் யாருன்னு பாத்துட்டு போலாமேன்னு. டேய், சாவடிச்சிருவேன் உன்னை. வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு. ஒரு செகண்டும் என் மானம் போற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துக்கு. இப்ப அந்த ரெட் கலர் சுடிதார் ரொம்ப முக்கியமா? நானே எப்படா அந்த ராஜா சாவா அந்த ரோஜா முன்னாடி போய் கெத்தா திமிரா நிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா ரெட் கலர் சுடிதார் எல்லோ கலர் ஷாலின்னு. போடா சீக்கிரம் போய் அந்த ராஜாவை தூக்குற வழிய பாரு போ. மத்தவன் லவ் பண்ற பொண்ணையே அவன் சும்மா விட மாட்டான். இதுல இவனுக்குன்னு ஒரு பொண்ணு வருதுன்னு வேற சொல்லிருக்காங்க. பாவம், எந்த பொண்ணு சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாக போகுதுன்னு தெரியல. டேய், என்னடா புலம்பிட்டே போற? ஒண்ணும் இல்ல மச்சான், சும்மாதான். நீ ஜன்னல்ல போய் பார்த்து கண்டினியூ பண்ணு.
ம், அந்த பொண்ணு யாரா இருக்கும்? எப்படி இருப்பா? ச்சே, அவங்க சொன்னதுல இருந்து மைண்டுக்குள்ள இதே விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆ, யாரு கதவை தட்டுறா? ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ? ஆ, ஆ, யாரு? ஜெசிகா, கார்த்திக் வந்துட்டாரா? என்னது கார்த்திகா? ஏய், டாக்டர் கார்த்திகை தான் கேக்குறேன். இன்னும் வரல. ஆமா, என்ன உன் கதை? அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. என்ன ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? லூசு, அவர் எங்க ஃபேமிலிக்கே தெரியும். நாங்க அடிக்கடி ஊருக்குலாம் போயிட்டு வருவோம். அதுக்காக அவரை நான் லவ் பண்றேன்னு அர்த்தமா? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். சும்மா தேவையில்லாம ஏதாவது கிளப்பி விடாத. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தான் பழகுறாங்கன்னு ஹாஸ்பிடலுக்கே தெரியும். கேட்டா ஓவரா திமிரு பண்ணிட்டு போறா. எப்போது கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிடல் வந்துருவாரே, இன்னைக்கு என்ன இவ்ளோ லேட் ஆகுது? இன்னும் ஆளை காணோம். ஹாய் கண்மணி, குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். என்ன கண்மணி, ஏதோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல டாக்டர். என்னாச்சு கண்மணி, சொல்லு. எதுவும் பிரச்சனையா? அதான் சொன்னேனே டாக்டர், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நம்ம ஓபி ஸ்டார்ட் பண்ணலாமா? வெளியே வெயிட் பண்றாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் கண்மணி. இப்பதான் வார்ட்ல அட்மிட் ஆனவங்களை எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன். ஓகே டாக்டர், நீங்க ரெடி ஆயிட்டு பெல் அடிங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏய் நில்லு, என்ன ஓவரா பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ டாக்டர், அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேனே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேட்டுட்டே இருக்கீங்க? ஏய் கண்மணி, அறைய போறேன் பாரு. என்னன்னு சொல்லுன்னு சொல்றேன்ல, எதுக்கு இப்படி மூச்சு தூக்கி வச்சிட்டு இருக்க? டாக்டர், எனக்கு ட்ரைனிங் கொடுத்த டாக்டர் எப்போதுமே பர்சனல் விஷயத்தை ப்ரொஃபஷனல் குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. சோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த விஷயம் எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன் டைலாக எனக்கே சொல்றியா? ஒழுங்கா சொல்லு கண்மணி, என்ன பிரச்சனை உனக்கு? இன்னும் ஓபி ஸ்டார்ட் ஆகல. ஓபி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரொஃபஷனல்குள்ள போகணும். இப்போ நம்ம பர்சனல்ஸை பேசிக்கலாம். பரவாயில்ல, சொல்லு, என்ன ப்ராப்ளம்? கார்த்திக், நம்ம ரெண்டு பேரும் யாரு? யாருனா? நீ கண்மணி, நான் கார்த்திக். இது தெரியாதா உனக்கு? என்ன ரொம்ப தெளிவா பேசுறோம்னு நினைப்போ? ஏ லூசு, சத்தியமா நீ எதை மீன் பண்ணி கேக்குறேன்னு எனக்கு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் யாரு? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு? ஆ, இப்படி கேட்டனா நான் என்ன சொல்றது? நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு தயங்குறீங்க கார்த்திக்? பளிச்சுன்னு சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாமா, நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் மட்டும் தான் உங்களை பெஸ்ட் ஃப்ரெண்டா கன்சிடர் பண்றேன். ஆனா நீங்க என்ன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல, ஒரு ஃப்ரெண்டா கூட மதிக்கலல. கண்மணி, என்ன சொல்ற? அப்படிலாம் நான் ஏதோ நினைக்கல. ஏன், என்னாச்சு? நீ எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். நல்ல ஃப்ரெண்டு தானே? அப்ப நான் கேக்குறதுக்கு உண்மையா சொல்லுவீங்களா? என்னடி ஏதோ வில்லி கணக்குல பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன உண்மை தெரியணும், கேளு. எப்போதுமே ஜாலியா சந்தோஷமா இருக்கிற கார்த்திக் ஞாயிற்றுக்கிழமானா ஏன் சோகமாயிடுறீங்க? அதுவும் இல்லாம சண்டே அதுமா உங்களை ஃபுல்லா பாக்குறதே முடியல. காலையில போனா நைட்டு தான் வரீங்க. அப்படி எங்க தான் போறீங்க? என்னதான் நடக்குது? ஆதி, அம்மா வந்திருக்கேன்பா. அம்மாவா? நான் கூட அந்த பொண்ணோன்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமாயிட்டேன். அம்மா வாங்க உள்ள. ஆதி, சொல்லுங்கம்மா. கீழே வாயேன். ஒருத்தவங்க உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க ஆதி. என்ன பாக்குறதுக்கா? என்னம்மா சொல்றீங்க? உமா, அந்த பொண்ணு ரெட் கலர் சுடிதார் எல்லோ கலர் ஷால் தானே போட்டிருந்தா? எப்படிமா இருந்தா பாக்க? நல்லா லட்சணமா அழகா இருந்தாளா? சொல்லுங்கம்மா, எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ஆதி, என்னப்பா என்னென்னமோ உளறிட்டு இருக்க? நான் கீழே வந்தது பொண்ணுனே சொல்லலையே. நீயா ஏதோ ஒரு பொண்ணு ரெட் கலர் சுடிதார் எல்லோ கலர் ஷால்னா பேசிட்டு இருக்க? ஏண்டா, யாரும் உன்னை பாக்குறதுக்கு வரேன்னு சொன்னாங்களா? இல்லம்மா, நீங்க தானே இப்ப சொன்னீங்க யாரோ வந்திருக்காங்கன்னு. அதான் ஏதோ ஒரு பொண்ணான்னு கேட்டேன். ஏன் ஆதி, உனக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகாது. பின்ன உன்னை பாக்குறதுக்கு ஏதாவது பொண்ணு நம்ம வீட்டை தேடி வர வருமா? அப்ப வேற யாருமா என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கா? அத நீயே வந்து கீழே பாரேன். மா, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. அது பொண்ணும் இல்லைன்னு வேற சொல்லிட்டீங்க. பின்ன வேற எவன் என்ன பார்க்க வந்தாலும் தெரியல. இவனுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கீழே வரணுமா? நீங்களே சொல்லுங்கம்மா, யாருமா வந்திருக்கா? டேய், உன் மாமா வந்திருக்காருடா. என்னோட அண்ணன் வந்திருக்காரு. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீயும் என் அண்ணன் பையனும் சேர்ந்து எவ்வளவு ஜாலியா விளையாடுவீங்க. ஆத்துல எல்லாம் போய் குளிப்பீங்களே, ஞாபகம் இருக்காது உனக்கு? ஆமாமா, ஏதோ லைட்டா ஞாபகம் இருக்கு. அவங்களாம் கிராமத்துல தானே இருக்காங்க. ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காரு? என் அண்ணன் பொண்ணு நம்ம ஊர்ல தாண்டா ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஹாஸ்டல் செட் ஆகல போல. வேற ரூம் பார்த்து மாத்தி கொடுத்துட்டு போலான்னு அண்ணன் வந்திருக்கு ஊர்ல இருந்து. மா, அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. ஆரம்பத்துல கிராமத்துல இருந்து பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு காலேஜ்க்கு வரேன் ஹாஸ்டலுக்கு வரேன்னு வந்துருவாளுங்க. அப்புறம் நம்ம அத்தை வீடு தானே, நம்ம தங்கச்சி வீடு தானேன்னு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே டேரா போட்டுருவாங்க, பாத்துக்கோ. டேய், அப்படியே இருந்தாதான் என்னடா தப்பு? இல்ல என்ன தப்புங்கற? என் அண்ணன் பொண்ணு நம்ம வீட்ல வந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை?
மா என்னாச்சு மண்டை எதுவும் குழம்பி போயிடுச்சா? நம்ம யாரு டிஜிபி ஃபேமிலி அப்பா எவ்வளவு பெரிய பொசிஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கிறாரு. அவர் வீட்டுல கொண்டு வந்து இந்த பட்டிக்காடுகள் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்றேன். அறிவில்லையாமா உனக்கு? வாய மூடாதி. அதே பட்டிக்காட்டுல தான் நானும் உங்க அப்பாவும் பிறந்து வளர்ந்தோன்றத தெரிஞ்சுட்டு பேசு. ஏதோ உங்க அப்பாவோட கடின உழைப்பால இவ்வளவு தூரம் டிஜிபியா வந்து வளர்ந்திருக்கோம். அவங்களுக்கும் அதே உழைப்பு இருக்கு. ஆனா அவங்க யாரும் வெளியே வரதுக்கு ஆசைப்படல. அங்கேயே விவசாயம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க அதை மட்டும் நினைக்கலனா நம்ம இங்க ஒரு பருக்கு அரிசி சாப்பிட்டிருக்க முடியாது ஆதி. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ ஆதி. நீ சொன்ன அதே பட்டிக்காடுல பிறந்த பொண்ணுதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம்ல படிச்சு +2ல 1200க்கு 1190 மார்க் எடுத்திருக்கா. எந்த கோச்சிங் கிளாஸ்க்குமே போகாம நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இப்ப மெடிக்கல் காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்கா. எண்ணி 5 வருஷத்துல டாக்டர் ஆக போறா. ஆனா நீயும் உன் தங்கச்சியும் டிஜிபியோட பசங்க சிட்டில இருக்கீங்க. என்ன கிழிச்சிங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேருமே படிப்புலயும் எதுவும் சாதிக்கல, மத்தது எதுலயுமே ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் பாஸ் ஆனீங்க. உங்க அப்பாட்ட மட்டும் காசு இல்லைன்னா ரெண்டு பேரும் பிச்சை தான் எடுத்திருப்பீங்க. ஷோ அம்மா எதுக்கு இப்ப தேவையில்லாம எமோஷனலா இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்களாச்சு உங்க அண்ணனாச்சு உங்க அண்ணன் பொண்ணாச்சு தயவு செய்து வந்தவங்க எல்லாம் கிளம்ப சொல்லிருங்க. என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு செம கோவம் வரும் சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் எனக்கு எதுவுமே தோணல ஆதி. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் என் அண்ணன் பொண்ண நம்ம வீட்ல வச்சு நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ இனிமே இங்கதான் இருப்பா. நம்ம வீட்ல இருந்துதான் காலேஜ்க்கு போவா. இங்க இருந்துதான் படிப்பா. மா தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்பா ரொம்ப கோவப்படுவாரு பாத்துக்கோங்க. டேய், எங்க அண்ணனும் நானும் இல்லனா உங்க அப்பாவால டிஜிபியாவே ஆயிருக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் எங்க அண்ணன் அந்த நிலத்தை வித்து காசை கொடுக்காம இருந்துச்சுன்னா, நானும் என்னோட நகையெல்லாம் கொடுக்காம இருந்திருந்தனா உங்க அப்பாவால இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கவே முடியாதுடா. அத உங்க அப்பா மறக்காம தான் இருக்காரு. நீ இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்ல ஆதி. கண்மணி, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இத பத்தி என்கிட்ட பேசாத, இத பத்தி எதுவும் கேட்காதன்னு. ஏன் இதை தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வமா இருக்க? நான் ஒண்ணு இதுக்கு ஆர்வமாலாம் இல்ல. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னாவே இருக்கும். எல்லாமே ஜாலியா பேசிக்கிறோம், எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் உங்களை பார்க்க முடியல, நீங்க எங்கேயோ போயிட்டு வரீங்கன்னு தெரிஞ்சா நான் கேட்க மாட்டேனா? நீ கேட்கறது எனக்கு புரியுது கண்மணி. ஆனா நேரம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன். அது வரைக்கும் இதை பத்தி என்கிட்ட பேசாத, எதுவும் கேட்காத ப்ளீஸ். என்ன கார்த்திக், எப்ப கேட்டாலும் இததான் சொல்றீங்க. அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா அப்படி என்னதான் நடந்துச்சு? கண்மணி, நான் ஹாஸ்பிட்டல் வர்றது, உன்கிட்ட நல்லா பேசுறது, மற்றவங்கள்ட்ட சிரிச்சு பேசுறது எல்லாமே அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான். இங்கேயும் இந்த விஷயத்தை பத்தி கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ் கண்மணி. அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் கண்மணி? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். அதனால கண்டிப்பா உனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் வரணும். கார்த்திக், ப்ளீஸ் கண்மணி, கேட்காத. ஐயோ கார்த்திக், ஒன்றும் இல்லை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அடி பாவி, பெரிய இவ மாதிரி வெளியே என்கிட்ட ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டா. என்னமோ என்ன கிளப்பாதன்னு சொன்னா இங்க வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சி, கேவலமா இருக்கு பாக்குறதுக்கே. மச்சான், கால் எப்படிடா இருக்கு? பரவாயில்லையா போ? நடக்க முடியுது மச்சான், ஆனா காலை முட்டி மடக்க முடியல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், அது சரியாயிடும். சரி இப்ப வா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உள்ள கட்டு போட்டிருக்காங்கல்ல, அதை பிரிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடலாம். டேய் கண்மணி வீட்டுக்கே வந்து பண்றேன்னு சொன்னாலே. ஆமா மச்சான், கண்மணியும் கார்த்திக்கும் தான் இங்க வர மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள கார்த்திக் ஏதோ எமர்ஜென்சியா ஒர்க் வந்துச்சு போல. அதனால கண்மணி எனக்கு கால் பண்ணா, உன்னை அங்க கூட்டிட்டு வர சொன்னா மச்சான். தம்பி, நீங்களே அங்க போயிட்டு வந்துருங்கப்பா. அங்க எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் ஏதாவது எடுப்பாங்கல்ல, அவர் இங்க வந்தாருன்னா என்ன பார்க்க முடியும்? சரிக்கா, அப்ப நானும் ஜோசஃபும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். சரி தம்பி, பார்த்து பொறுமையா போயிட்டு வாங்க. சரிக்கா. டேய் மச்சான், ஒரே ஒரு நிமிஷம் ரோஜாவை பார்க்கணும்டா. ஒரு எட்டி ஜோஸ்பினை விட்டு ரோஜாவை மாடிக்கு வர சொல்லிடா. பார்த்தா மட்டும் போதும், பேசணும்னு கூட அவசியம் இல்லை. அவளை அப்படியே எட்டி பார்த்துட்டு போயிடுறேன்டா. அங்க லாஸ்டா ஜெயில பார்த்ததுடா, அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. மச்சான், ரோஜா ரோஜா அவங்க அண்ணன் ஏதாவது இருக்க போறாங்கடா. எதுக்கு தேவையில்லாம நம்ம கட்டெல்லாம் பிரிச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம். இப்ப அவசரமா பார்க்க போய் ஏதாவது மறுபடியும் மாட்டிக்கிட்டானா தேவையில்லாத பிரச்சனை மச்சான். இல்ல மச்சான்,
டேய் நான் தான் சொல்றேன்ல, நம்ம போயிட்டு வந்து பொறுமையா பாத்துக்கலாம்டா. வா, இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர டைம் ஆகுது. கார்த்திக் வர எமர்ஜென்சியா வெளியே போகணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம போயிட்டு வந்துடலாம், வா. இப்பதான் அவளை பாப்பேனும். ஒரு வாட்டி அவளை பார்க்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது தடங்கள் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் ரோஜா எங்கடா போயிட போறா? இங்க தானே இருக்கா. நம்ம பாத்துக்கலாம், போ. யோ, என்னையா வேலைய கச்சிதமா முடிச்சிருவியா இல்ல ஏதாவது சொதப்பல் நடக்குமா? சாரி, நம்மள பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாம் ஒரு இதுல இறங்கிட்டோம்னா முடிக்காம விட மாட்டோம். யோ, ஆளை நல்லா பாத்துக்கோ. நீ பாட்டுக்க வேற யார் மேலேயாவது விட்டு ஏத்திராத. நீங்க குடுக்குற ஹெட்போனை காதுல மாட்டிக்கிறேன். நீங்க அப்படி ஓரமா நின்னு யாருன்னு மட்டும் சொல்லுங்க. வச்சு ஏத்துல எலும்பு கூட மிஞ்சாது. மச்சான், காசெல்லாம் எவ்வளோன்னு பேசிட்டல? அதெல்லாம் பக்காவா பேசிட்டேன் மச்சான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சாரே. வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிக்கிறேன். சரி பேசிட்டே நிக்காத, கிளம்பு. மச்சான் பாத்துடா, கார் பஸ் எல்லாம் நிறைய வருது, மெதுவா போ. சரி மச்சான். சாரே, என்ன ஆளு வந்தாச்சா? யோ, அந்த வண்டியில 2 பேரும் நிக்கிறானுங்க பாரு. அதுல பின்னாடி இருக்கிறவன் மட்டும்தான். அவனை மட்டும் தனியா தூக்க முடியாது. முன்னாடி இருக்கிறவனையும் சேர்த்து தூக்கிடு. என்ன மச்சான், அந்த ராஜா வெளியே வந்துட்டானா? ஆமா மச்சான், அவனும் அவன் ஃப்ரெண்டும் வண்டியில நிக்கிறானுங்க. ஆனா வண்டிக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நிக்குது மச்சான். என்னடா பொண்ணு நிக்குது, பொடலங்கா நிக்குதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா தூக்கிட்டு வாங்கடா. யாரு நின்னா நமக்கு என்ன? யோ, குறுக்கால ஒரு பொண்ணு நிக்குதியா, பாத்து. சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆரன் அடிச்சா அது நவுந்துரும், அவனை தூக்கிடலாம். அப்ப சரி, கரெக்டா தூக்கிடு. ஐயோ மச்சான், போச்சுடா. அந்த பொண்ணை அடிச்சு விட்டான்டா இவன். யாரு மச்சான்? ஐயோ, நிலா. மச்சான், அது நிலாடா. ஐயோ. நிலாவா? அது யாரு மச்சான்? டே, அது என் மாமா பொண்ணுடா. எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணு. ஐயோ, அவ இங்கதான்டா மெடிக்கலுக்கு படிச்சுட்டு இருக்கானு காலையில தான் அம்மா சொன்னாங்க. ஐயோ, அவன் மேலே ஏறிடுச்சேடா. சீக்கிரம் வா, போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அவள. நிலா. I love you, Roja.